Hi friends, this is Niveta. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பேஜ் நம்பர் 17ல் இருக்கிற பஃபர் ஆக்ஷன் ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போல்லாம் பஃபர் ஆக்ஷன் நடக்குது, பஃபர் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி பஃபர்ஸ்னால் என்னது, அது ஒரு டைப் ஆஃப் சொல்யூஷன். அது என்ன செய்யும் அப்படின்னா ஆசிடோ ஆல்கலியோ அது கூட ஆட் பண்ணால் கூட அதோட pH சேஞ்ச் ஆகாமல் ரெசிஸ்ட் பண்ணும், தடுக்கும். ஓகேவா, பஃபருங்கிறது ஒரு சொல்யூஷன். அது என்ன செய்யும், ஆசிடோ ஆல்கலியோ அதாவது பேஸோனை ஆட் பண்ணால் கூட அதோட pH சேஞ்ச் ஆகாமல் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா லாஸ்ட் வீடியோவில் இருக்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஆக்சுவலி பஃபர் சொல்யூஷன் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கும். எனக்கு என்னென்னா CH3COOH அதாவது வீக் ஆசிடும் அதனோட கான்ஜுகேட் லைக் அதோட சால்ட்டும் இருக்குது, அதாவது CH3COO NaO இருக்கும். இப்போ அது எப்படி எனக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா CH3COOH எப்படி சேஞ்ச் ஆகும், H+CH3COO மைனஸ் ஆகும். இந்த CH3COO Na அப்படிங்கிறது சால்ட், அப்போ எனக்கு ஒரு சிங்கிள் லேயர் தான் இருக்கும். அது எப்படி சேஞ்ச் ஆகும், Na+CH3COO மைனஸாக சேஞ்ச் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா OH மைனஸ் அயான்ஸை ஆட் பண்ணுறேன். OH மைனஸ் அயான்ஸை ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது H+ஓடு சேர்ந்து எனக்கு H2Oவாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ எனக்கு ஆட் பண்ணுற அந்த OH மைனஸ் அயன் நியூட்ரலைஸ் ஆகிடுச்சா. ஓகே, இப்போ நான் ஒரு வேளை H+ அயன்ஸை ஆட் பண்ணுறேன், அதாவது ஆசிட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகும், இந்த CH3COO மைனஸ் இருக்குல்ல அது கூட ஆக்ட் ஆகி எனக்கு CH3COOH சேஞ்ச் ஆகிடும். இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் வீடியோட ஒரு சம்மரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இப்போ நான் லேட்டஸ்ட் அனலைஸ் எஃபெக்ட் ஆஃப் த அடிஷன் ஆஃப் 0.01 மோலார் சாலிட் சோடியம் ஹைட்ராக்சைடு டு 1 லிட்டர் பஃபர் சொல்யூஷன். ஸோ அந்த 1 லிட்டர் பஃபர் சொல்யூஷன் எனக்கு என்ன இருக்குது, 0.8 மோலார் ஆஃப் அசிட்டிக் ஆசிடும் 0.8 மோலார் ஆஃப் சோடியம் அசிட்டேட்டும் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன சேர்க்க போகிறேன், சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது NaOH சேர்க்க போகிறேன். எவ்வளோ, 0.01 மோல் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன். ஸோ அப்போ எனக்கு இந்த pH சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு நெக்லிஜிபிள் தான். ஸோ இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இது ரெண்டுமே இருந்தால் அந்த pHோட வேல்யூ என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலி இது எல்லாமே இது CH3COOH இருக்குது, CH3COO மைனஸ் H+ஆக எனக்கு பிரியுமா. இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட். முதல்ல இனிஷியலாக அதில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அது 0.8 மோலார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ரியாக்டன்ட்னு CH3COOH, அப்போ 0.8ங்கிறது முதல்ல இருக்கும். ஃபைனல் அப்படிங்கிறது இது தானே டிசோசியேட் ஆகி இதுவாக மாறி இருக்குது. அப்போ 0.8லேருந்து ஏதோ ஒன்று போயிருக்கு. ஸோ அந்த போனது தான் இந்த இடத்துலையும் இருக்கும். கரெக்டாக, ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா CH3COOH வாட்டர் கூட போடும்போது CH3COO மைனஸ் H+ஆக மாறுது. இப்போ இந்த கான்செப்ட் தான் CH3COOH 0.8 மைனஸ் ஆல்ஃபா, இது ஆல்ஃபா அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. 0.8 மைனஸ் ஆல்ஃபா, இது ஆல்ஃபா அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா, அதே CH3COO என்ன எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, 0.8 மோலார்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அது வாட்டர் கூட பண்ணும்போது இது ஆக்சுவலி சிங்கிளாக வரும். கரெக்டாக, ஸோ அப்போ அது எனக்கு ஈக்குவலாக தான் வரும். அப்போ இதுவும் 0.8ஆக மாறும், இதுவும் 0.8ஆக மாறும். ஓகே, கிளியர். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எனக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் ஃபஸ்ட்டு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன். CH3COOHக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் என்னது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3COO மைனஸ் இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு வரும். ஸோ இதுலேருந்து H+ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ H+ மட்டும் இங்கே வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ Ka இன்டூ CH3COOH டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3COO மைனஸ் அப்படின்னு வருமா. ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த H+ஓட கான்சன்ட்ரேஷன் இதுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன் மாறிச்சுன்னா இதோட கான்சன்ட்ரேஷனும் மாறும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு தெரியுது. இப்போ நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே கீழே இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸ் எல்லாமே நான் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எனக்கு H+ இஸ் ஈக்குவல் டு இந்த இருக்குல்ல Ka இந்த CH3COOHக்கு என்ன இருக்குது, CH3COOH என்ன இருக்குது 0.8 மைனஸ் ஆல்ஃபா. இப்போ CH3COOH கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பதிலாக 0.8 மைனஸ் ஆல்ஃபா டிவைடட் பை CH3COO மைனஸ் அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆக்சுவலி இது ரெண்டு ரியாக்ஷனுமே நடக்குது. ஓகேவா, பஃபர் சொல்யூஷனாக இதுவும் இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த CH3COO மைனஸ் இங்கேயும் இருக்குது. இப்போ டோட்டலாக பார்க்கும்போது 0.8 ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்றது வரும். இப்போ CH3COO மைனஸ் அப்படிங்கிறது என்னது, 0.8 ப்ளஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்துருக்கு. புரிஞ்சுதா, H+ அயன்ஸ் போட்டாச்சு, நம்ம இந்த Kaக்கு Ka போட்டாச்சு, CH3COOHக்கு நம்ம இது போட்டாச்சு 0.8 மைனஸ் ஆல்ஃபான்னு. CH3COO மைனஸ் 2 இருக்குது. அப்போ 0.8 ப்ளஸ் ஆல்ஃபான்னு வரும். ஓகேவா, அதுவும் போட்டாச்சு. இப்போ
இந்த ஆல்ஃபாங்கிறது ரொம்ப 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 கம்மியான வேல்யூ. ஏன்னா இது வந்து வீக் ஆசிட் வந்து அவ்வளோவா டிசோசியேட் கூட ஆகாது. அதனால் இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ எனக்கு என்ன வரும், H plus is equal to K into 0.8 divided by 0.8. அப்போ 0.8 0.8 கேன்சல் ஆகிடுச்சுன்னா H plus is equal to KA, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூன்னு வந்திருக்கு. ஓகேவா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா KAவோட வேல்யூ 1.8 into 10 to the power of -5 கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு என்ன வரும், H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு கேங்கிறது என்னது 1.8 into 10 to the power of -5 அப்படிங்கிறதா. ஓகே, இப்போ இதுக்கு நான் pH கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல மைனஸை மல்டிப்ளை பண்ணும், இங்கேயும் மைனஸை மல்டிப்ளை பண்ணும். சாரி மைனஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ரெண்டு இடத்துலையும் லாக் அப்ளை பண்ணும். கரெக்டாக. ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் எனக்கு இதோட ரெண்டு இடத்துலையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன், லாகை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா, அடுத்தது எனக்கு என்ன ஆகும், ரெண்டு இடத்துலையும் வந்து நான் நெகட்டிவ் சிம்பிளை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு மைனஸ் லாகை நான் எப்படின்னு எழுதலாம்னா பின்னு எழுதலாம். ஸோ அப்போ பி ஹெச் ப்ளஸ்ங்கிறது ஹெச்னு எழுதிக்கலாம், ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் 1.8 into 10 to the power of -5 அப்படின்னு வந்திருக்குமா. கிளியரா. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த மைனஸ் லாக் வந்து உள்ளே போகுது. அப்போ உங்களுக்கு மைனஸ் லாக் ஆஃப் 1.8 இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அப்போ வந்து minus log of 10 to the power of -5 அப்படின்னு வரும். ஓகே, இந்த -5 வந்து இங்கே முன்னாடி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், log of 1.8 minus of -5 into log of base 10ங்கிறது வரும். ஸோ இந்த வேல்யூ வந்து 1ன்னு எனக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ -1 into மைனஸ் இன்ட்டு -5ங்கிறது 5ன்னு வரும். ஸோ அப்போ 5 minus log of 1.8 அப்படின்னு வரும். ஸோ log of 1.8ஓட வேல்யூ 0.28. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 4.74 அப்படின்னு வருது. இது வந்து என்னது, ஆக்சுவலி எனக்கு வெறும் பஃபர் சொல்யூஷனுக்கான pH வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போது எனக்கு என்ன கேட்டிருந்தாங்க கொஷினில், NaOH நான் ஆட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ NaOH எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 0.01 மோல் ஆஃப் NaOH வந்து 1 liter ஆஃப் பஃபர் சொல்யூஷன் கூட ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஈக்குவேஷன் எடுத்திருந்தோம்ல, இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே எடுத்திருந்தோம்ல. ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். முதல்ல பஃபர் சொல்யூஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மாதிரி எழுதிக்கிறேன். அடுத்தது எனக்கு என்ன ஆகும், இப்போ நான் வந்து NaOH போடுறேன். கரெக்டாக, NaOH போடும்போது அது எப்படி டிசோசியேட் ஆகும், Na ப்ளஸ் OH மைனஸாக டிசோசியேட் ஆகும். இந்த OH மைனஸ் அயன்ஸ் இருக்குல்ல, அது வந்து அசிட்டிக் ஆசிடோடு சேர்ந்து எனக்கு என்ன ஆகும், CH3COO மைனஸ் இந்த H2O சேர்ந்து H2Oவாக மாறிடும். சரிங்களா, முதல்ல ஏற்கனவே இருந்த பஃபர் சொல்யூஷன் ரெண்டுமே எடுத்தாச்சு. அடுத்தது NaOH எனக்கு எப்படி பிரியும்னு தெரியும், Na ப்ளஸ் OH மைனஸ் அப்படின்னு பிரியும்னு தெரியும். ஸோ அது வந்து அசிட்டிக் ஆசிட் OH மைனஸோட அயான்ஸோடு சேர்ந்து எனக்கு இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரியா, இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த CH3COOHோட கான்சன்ட்ரேஷனும் CH3COO மைனஸோட கான்சன்ட்ரேஷனும் நான் எடுத்துக்கணும். முதல்லே நம்ம பஃபர் சொல்யூஷன்லேயே பார்த்தோமா, என்னென்னு பார்த்தோம், CH3COOHோட கான்சன்ட்ரேஷன் வந்து இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல CH3COOHோட கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்குது, 0.8 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இனிஷியலாக நான் அதை எடுத்துக்கிறேன். அடுத்தது CH3COO மைனஸ் அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் என்னவாக இருக்குது, இங்கே வந்து ஆக்சுவலி எனக்கு CH3COO மைனஸ் அயான்ஸ் வந்து 2 இருக்குது. இப்போ 0.8 ப்ளஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது வருமா. ஸோ அதனால் நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன்னா 0.8 ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபைனலாக எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து NaOHோட வேல்யூ என்னென்னு எடுத்திருக்கோம், 0.01ன்னு எடுத்திருக்கோமா. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரியாக்டன்ட்லேருந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் டிசோசியேட் ஆகி தான் எனக்கு ப்ராடக்ட்டுக்கு போகுது அப்படின்னு பார்த்தோமா. அப்போ எனக்கு இது வந்து ரியாக்டன்ட் என்னது, CH3COOH, அதோட இது என்னது ஏற்கனவே வந்து 0.8 மைனஸ் ஆல்ஃபா. இது வந்து பஃபர் சொல்யூஷன்லேருந்து கிடச்சிது. ஸோ அதிலிருந்து இந்த NaOH ஆட் பண்ணுறதுனால அந்த இது வந்து மைனஸ் ஆகுது. ஓகேவா, 0.01 மைனஸ் ஆகுது. அதே மாதிரி அந்த 0.01 எங்கே போகுது, ப்ராடக்ட்டுக்கு போகும்ல, அப்போ அந்த ப்ராடக்ட் கூட எனக்கு ஆட் ஆகும். சரியா, ஏற்கனவே 0.8 ப்ளஸ் ஆல்ஃபான்னு இருக்குது, இது கூட இந்த டிசோசியேட் ஆனது வந்து இங்கே போகும். ஸோ 0.8 மைனஸ் 0.01 0.79 மைனஸ் ஆல்ஃபான்னு வரும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.81. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் 0.81 அப்படின்றது கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே இதுதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு NaOH ஆட் பண்ணுறீங்க, அப்போ வந்து எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அது வந்து இங்கே வந்து மைனஸ் ஆகும், இன்னொரு இடத்துல வந்து ப்ளஸ்ஸாக மாறும். ஓகேவா, ஸோ அப்போ அதுக்கான 2 வேல்யூஸ் கிடைக்குமா. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுலேயே வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, CH3COOHோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0.79, CH3COO மைனஸ் அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0.81 அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு இதனோட ஃபார்முலா என்னது,
ஸோ நம்ம லாஸ்ட் இதிலே பார்த்தோம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு KA இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3COOH டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3COO மைனஸ் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கேயும் அதே மாதிரி போடுறோம். H ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு KA இன்ட்டு CH3 கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3COOH என்னென்னு எடுத்திருக்கோம் 0.79 மட்டும் எடுத்திருக்கோமா 0.79. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3COO மைனஸ் வந்து 0.81 அப்படின்றத போட்டிருக்கோம். ஸோ KA அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க 1.8 இன்ட்டு 10 to the power of -5 சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.76 இன்ட்டு 10 to the power of -5 அப்படின்னு வருமா. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா லாஸ்ட் இதில் பார்த்தோம் இல்லையா 2 சைடும் முதல்ல லாக் இது பண்ணலாம். அப்போ log of H plus equal to log of 1.76 இன்ட்டு 10 to the power of -5 வரும். ஸோ ரெண்டு இடத்துலையும் வந்து நான் நெகட்டிவாக இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேவா, நெகட்டிவாக இன்க்ளூட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன செய்வேன் அப்படின்னா இந்த மைனஸ் லாக் இந்த மைனஸ் லாகுன்னு இருக்குல்ல அது வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு போவேன். கரெக்டாக, அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் லாக் ஆஃப் 1.76 மைனஸ் லாக் ஆஃப் பேஸ் 10 -5 அப்படின்னு வரும். ஸோ -5 இந்த சைடு வந்துடும். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் லாக் ஆஃப் 1.76 மைனஸ் ஆஃப் -5 இன்ட்டு லாக் 10ன்னு வரும். ஸோ மைனஸ் ஆஃப் -5ங்கிறது +5 ஆகிடும். ஆக்சுவலி இதோட வேல்யூ வந்து 1ன்னு ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு இது கிடைக்குமா. இந்த இடத்துல வந்து மைனஸ் லாக் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னவா மாறிடும் பின்னு மாறிடும். ஸோ அப்போ pH லாஸ்ட் இதிலே பார்த்தோம் கரெக்டாக. pH இஸ் ஈக்குவல் டு அப்போ உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும் 5 மைனஸ் 1 log ஆஃப் 1.76ன்னு கிடச்சிருக்கா. 5 மைனஸ் லாக் ஆஃப் 1.76 லாக் ஆஃப் 1.76ஓட வேல்யூ 0.25. இப்போ 5 மைனஸ் 0.25 வந்து 4.75 வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் pH பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.74 வந்திருக்கு. இந்த pH பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.75 வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்லி ஸ்லைட்டாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் இப்போ வந்து பஃபர் ஆக்ஷன் வெரிஃபை ஆயிடுச்சு. பஃபர் ஆக்ஷன் எப்படி இதுவாகிடுச்சு, இப்போ நான் NaOH வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டால் கூட எனக்கு அந்த pH வந்து சேஞ்ச் ஆகலைல்ல. ஸோ அதுதான் பஃபர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த சம்மு வந்து ரொம்ப ஈஸி, போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.